தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுகவுக்கு சிம்ம சொப்பனமாய் விளங்கும் சீமான் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். அதிமுகவுக்கு சிம்ம சொப்பனமாய் விளங்கும் சீமான். அதிமுக தற்பொழுது அம்மா இல்லாத பிள்ளைகள் கட்சியாக உள்ளது. செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக எடப்பாடி கையில் சிக்கி தவிக்கிறது. குரங்கு கையில் சிக்கிய பூமாலை போன்று அதிமுக சிதறிக் கொண்டிருக்கிறது. வருகிற சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க வேண்டிய ஒரு காலகட்டாயத்தில் எடப்பாடி உள்ளார். ஆனால் திமுக எதிர்ப்பு வாக்குகள், நடுநிலை வாக்குகளை எளிதாக தான் பெற்று ஆட்சியை பிடித்து விடலாம் என்று கனவு கண்டார். ஆனால் அதற்கு குறுக்கே செந்தமிழன் சீமான் உள்ளார். கடந்த 5 ஆண்டு காலமாக மக்களுக்காக சீமான் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார். இளைஞர்களுக்காக, மகளிருக்காக, மாணவருக்காக, ஆசிரியருக்காக, அரசு ஊழியர்களுக்காக, தமிழ் நிலத்துக்காக, தமிழர் பண்பாட்டுக்காக, தமிழ் உரிமைக்காக, கனிமவள கொள்ளைக்கு எதிராக, ஆற்று மணல் கொள்ளைக்கு எதிராக, அரசு ஊழியர்களுக்காக, போக்குவரத்து ஊழியர்களுக்காக, செவிலியர்களுக்காக என்று பல்வேறு போராட்டங்களை பல்வேறு தரப்பினருக்கும் ஆதரவாக நடத்தி வருகிறார். செந்தமிழன் சீமான் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக போராட்டமும் கையுமாகத்தான் உள்ளார். அவருடைய பேச்சு, செயல்பாடுகள் தற்பொழுது நடுநிலையாளர்களையும் திமுக எதிர்ப்பாளர்களையும் ஈர்த்துள்ளது. நடுநிலையாளர்கள் மற்றும் திமுக எதிர்ப்பாளர்களுடைய பார்வை தற்பொழுது சீமான் மேல் திரும்பியுள்ளது. இது வாக்காக மாறுகிறது. கடந்த முறை 8.2% வாக்குகளை பெற்ற சீமான் இந்த முறை 15 முதல் 30% வாக்குகளை பெறுவார் என்று கணிக்கப்படுகிறது. இந்த முறை சொந்த ஊரிலே அவர் போட்டியிடுகிறார். தென் மாவட்டத்திலே சீமானுக்கு பல்வேறு தொகுதிகளில் வெற்றி கிடைக்கும் என்று கருதப்படுகிறது. ஆக அதிமுகவுக்கு விழ வேண்டிய நடுநிலையாளர் வாக்குகளை, திமுக எதிர்ப்பாளர் வாக்குகளை சீமான் பிரிக்கிறார். இது அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுத்துள்ளது. மீண்டும் அதிமுக ஆட்சியை பிடிக்குமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளது. ஏனென்று சொன்னால், நடுநிலையாளர்கள், திமுக எதிர்ப்பாளர்கள் தற்பொழுது சீமான் பக்கம் திரும்பியுள்ளனர். தற்பொழுது அதிமுக கவலை கொண்டுள்ளது. ஆரம்பத்தில் சீமானை கிள்ளுக்கிரையாக பார்த்த அதிமுக தற்பொழுது அதிமுகவிற்கே சீமான் சிம்ம சொப்பனமாக விலக ஆரம்பித்துள்ளார். இது அதிமுகவை கவலையடைய செய்துள்ளது. தற்பொழுது பாஜக கூட்டணியே உடையக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளது. எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடிக்கலாம் என்று எடப்பாடி கனவு காண்கிறார். ஆனால் தமிழக வெற்றி கழகமோ ஜகா வாங்குகிறது. ஆக தற்பொழுது அதிமுகவுக்கு செந்தமிழன் சீமான் சிம்ம சொப்பனமாய் விளங்குகிறார்.